வெரி குட். கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. ஆமென். நம்முடைய அறிவு கெட்டாத அளவுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இஸ் டூ குட் டு பிலீவ். நம்ப முடியாத அளவுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமா, நம்முடைய மனித அறிவு கெட்டாத அளவுக்கு அவருடைய கிருபை பெரியதா இருக்கிறது. இன்னும் பாருங்கள், ஒரு 2-3 காரியங்களை நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளலாம். ஏன் அவர் நம்ப முடியாத அளவுக்கு நல்லவர் என்று நான் அடிக்கடி சொல்லுகிறேன் என்றால், ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கைக்கு தேவன் ஒருவரையும் அழைக்கவில்லை. அதாவது ஒரு சாதாரண ஆசீர்வாதத்திற்கு ஒருவரை அழைக்கவில்லை, சாதாரண ப்ரொமோஷனுக்கு ஒருத்தரை அழைக்கவில்லை, சாதாரண அற்புதங்கள் செய்ய யாரையும் அழைக்கல. சரிங்களா? ஆமா. அந்த 3.5 ஆண்டுகளிலே அவர் செய்த அதிசயங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எழுதியிருக்கு பாருங்க. அதே அளவு அற்புதம் செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை எழுதியிருக்கு. அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரிங்களா? ஆமா. ஆட்டு இடையனை ஆடுகளின் பின்னாக போய் கொண்டிருந்தவனை அரசனாக்கிற தேவன் அந்த அளவுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. இந்த ஆசீர்வாதங்களை பெறாமல் ஒருவரும் இருக்க முடியாது. எதுவுமே தடை இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் தடை. என்ன தடை சொல்லுங்க? தேவன் வாக்கு பண்ணி இருக்கிற பெரிய பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க ஒன்றே ஒன்றுதான் தடை. அது என்னது சொல்லுங்க? அவிசுவாசம். அந்த அவிசுவாசத்துக்கு தடை என்ன? காரணம் என்ன? அவிசுவாசத்துக்கு விசுவாசிக்கவில்லை. ஏன் விசுவாசிக்க முடியல? சத்தியத்தை அறியவில்லை. இப்ப நான் அடிக்கடி சொல்றேன், என்ன சொல்றேன்? சாதாரண ஆசீர்வாதத்துக்கு அழைக்கல இல்லையா? எல்லாராலும் அதை உள்வாங்க முடியவில்லை. இந்த பிரதருக்கு என்னை பற்றி தெரியாது, நான் ரொம்ப பலவீனமான ஆளு, எனக்கு வயசாயிட்டு, எங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எல்லாம் பிரதருக்கு தெரியும். அது அல்ல உண்மை. எது உண்மை? நான் 3 சொன்னேன். சாதாரண ப்ரொமோஷனுக்கு ஒருவரை அழைக்கவில்லை, சாதாரண ஆசீர்வாதத்திற்கு ஒருவரையும் அழைக்கவில்லை, சாதாரண அற்புதம் செய்ய ஒருவரை அழைக்கவில்லை. இது இந்த வார்த்தை மாம்சமாகவில்லை. இந்த சத்தியத்தை நாம் மனதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதுதான் காரணம். சோ தேவன் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். அவர் கிருபை பெரியது. பெரிய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். கர்த்தர் மகா நல்லவர். பாருங்க, அவருடைய கிருபையினாலே இந்த யுத்தம் முடிந்தது என்கிற பாட புஸ்தகத்திலிருந்து 9 வகுப்புகளை நாம் பங்கு பெற்றிருக்கிறோம். 9 வகுப்புகளிலே பங்கு பெற்ற 90 கேள்விகளுக்கு பதில்களை கண்டுபிடித்தோம். இன்றைக்கு 20வது, அதாவது 10வது கடைசி பாடம். சரிங்களா? அதிலே அத்தியாயம் 20, 21, 22 ஆகிய 3 சாப்டர்ஸ்ல இருந்து தேவனுடைய ஆவியானவர் மறைவான பொக்கிஷங்களை நமக்கு அவித்து தரப்போகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். வெரி குட். Question 1. சத்தியத்தை சரியாக அறியாத விசுவாசிகள் என்ன தவறான எண்ணத்தில் சிக்கி இருக்கின்றனர்? அவர்கள் அறியாத சத்தியம் என்ன? வெரி குட். யார் சொல்றாங்க? எஸ், கிரேசிஸ் சொல்லுங்க. சத்தியத்தை சரியாக அறியாத விசுவாசிகள் என்ன தவறான எண்ணத்தில் சிக்கி இருக்கின்றனர்? எஸ் சிஸ்டர். தேவனுடைய அன்பு நிபந்தனையற்ற என்பதை உணரவில்லை. ஏனென்றால் தேவன் இன்னும் அவர் அதிகம் நேசிக்கும்படி செய்வதற்காக ஏதோ ஒன்று எப்பொழுதும் செய்து கொண்டிருக்க மாட்டேன் என்று செய்ய வேண்டும் தவறான எண்ணத்துல இருக்கிறாங்க. வெரி குட், கரெக்ட் பதில். பாருங்க, பேஜ் 239ல அந்த சிறந்த ஊழியம் என்கிற பேராகிராஃப்ல மிடில் பாருங்களேன். தேவன் என்னை நேசிக்கும்படி செய்ய நான் ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற எண்ணத்திற்குள் நான் சிக்கி கொண்டேன் இல்லையா? இன்னைக்கு
கிறிஸ்தவம் இதுலதான் சிக்கி இருக்கிறது. என்ன அவர்கள் நினைக்கிறார்கள் என்றால், தேவன் என்னை குறித்து எப்படி இல்லை, திருப்தியா இல்லை, நான் அவரை ப்ளீஸ் பண்ண இன்னும் ஏதோ செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் இருந்தோம், அந்த யுத்தத்துல தான் இருந்தோம். அந்த யுத்தத்திலிருந்து தேவனுடைய ஆவியானவர் நம்மை விடுதலை செய்திருக்கிறார். ஏன் அப்படி நினைக்கிறார்கள்? இன்னும் என்னை குறித்து தேவன் திருப்தியாக இல்லை என்கிற தவறான எண்ணத்தை கொண்டு வருவது என்ன அறியாமை என்றால், தேவனுடைய அன்பை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லை. நான் அதை இன்னும் சில வசனங்கள் சேர்த்து வாசிக்கிறேன் பாருங்களேன். பேஜ் 239 மிடில் இருக்கு. தேவனை நான் முழு இருதயத்தோடு நேசித்த போதிலும் தேவன் என்னை நேசிக்கும்படி செய்ய நான் ஏதாவது செய்தாக வேண்டும். அவருடைய மனசை திருப்பணும், என் பக்கம் இழுக்கணும். எனவே நான் என்ன செய்யணும்? ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற எண்ணத்திற்குள் நான் சிக்கி கொண்டேன். ஆகையால் நான் எப்பொழுதும் ஏதாவது நல்ல காரியங்களையே செய்து கொண்டிருப்பேன். தேவன் என் மீது வைத்திருக்கிற அன்பை குறித்த வெளிப்பாடு உண்மையில் என்னிடத்தில் இல்லை. தேவன் என்னை நேசிக்கிறார் என்று நான் சொல்லிக் கொள்வேன், ஆனால் உண்மையில் அதன் அர்த்தத்தை நான் விளங்கி கொள்ளவில்லை. தேவனுடைய அன்பு நிபந்தனையற்றது என்பதை நான் உணரவில்லை. இல்லை என்றால் தேவன் என்னை இன்னும் அதிகம் நேசிக்கும்படி செய்வதற்காக ஏதோ ஒன்றை எப்பொழுதும் செய்து கொண்டிருக்க மாட்டேன். இல்லையா? உங்களை எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். இன்னொரு விதத்துல சொல்லப்போனா, இந்த அன்பை குறித்த அறிவு, தேவனுடைய அன்பு நிபந்தனையற்றது, என் மேல உயிரையே வைத்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயத்துல ஒரு இளைப்பாறுதல் வருவது மாத்திரமல்ல, அவரை பிரியப்படுத்தக்கூடிய அநேக காரியங்களை தானாகவே நாம செய்ய துவங்கிடுறோம். ரைட்? ஆனாலும் அதுல குறைவு இருக்கிறது. அந்த குறைவுகளின் மத்தியிலும் நம்முடைய இருதயம் தெளிவா இருக்குது. எப்பா, எங்க அப்பா என் மேல அன்பாகவே இருக்கிறார், சரியா, உயிரையே வைத்திருக்கிறாரு என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இல்லை என்றால் நிறைய பின்வாங்கி போயிட்டாங்க. அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண என்னால முடியாது, அவருடைய ஸ்டாண்டர்ட் அவ்வளோ ஸ்டாண்டர்ட். ஏன் அப்படி நினைக்கிறாங்க? விசுவாசம் மட்டுமே அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்ன விசுவாசம்? நான் என்னுடைய ஸ்பிரிட் மேல முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டிருக்கிறேன். ஆவியான தேவன் ஆவியோடு கனெக்ட் ஆகிறாரு, அதுல இட் இஸ் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட் என்கிற நாலேஜ் நமக்கு கிருபையாக தேவன் தந்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இரண்டாவது கேள்விக்கு நாம் போகலாம். கிறிஸ்து நம்மில் நம் மூலமாக எப்பொழுது வாழுவார்? வெரி குட். எஸ் சிஸ்டர் லிதியா. 236வது வட்டத்துல இருக்கு பாசார். நமக்கு தேவனோட ஒரு உறவு இருக்க வேண்டும், அப்பொழுது அந்த வாழ்வதை நாம் எல்லாம் மாறாவ கிறிஸ்துவே நம் மூலமாக வாழுவார். தேவனோட எங்களுக்கு வெரி குட். அது கலாத்தியரை வாசிக்க போறோம் பாருங்க. இனி வாழுவது நான் அல்ல என்கிற ஒரு ஃபெய்த். திரும்ப அந்த அதை வாசித்து போறோம். கிறிஸ்து நம் மூலமாக எப்பொழுது வாழுவார் என்றால், எல்லாவற்றிற்கும் மேலாக முதலில் நமக்கு தேவனோடு ஒரு உறவு இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த உறவில் வாழ்வது நாம் அல்ல, மாறாக கிறிஸ்துவே நம் மூலமாக வாழுகிறார். கலாத்தியர் 2:20 எடுங்க. வாசித்துருங்க சிஸ்டர். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த எண்ணத்துல நம்ம வளரோம், சரிங்களா? ஆமா. இப்ப நான் அல்ல, இதுக்கு ரிலேட்டடா நிறைய வசனம் எடுக்கலாம் பாருங்களா. இயேசுவே சொன்னார் பாருங்க, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், ஏனென்றால் கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இன்னும் அழகாக சொன்னார், இதை எம்பசைஸ் பண்ண, கைகளினால் கட்டப்பட்ட கட்டிடத்தில் நான் இல்லை என்றார். நான் வாசம் பண்ணல, கைகளினால் கட்டப்பட்ட
கட்டிடங்களில் நான் வாசம் பண்ணவில்லை என்று சொன்னார். அப்ப நமக்குள்ளதான் அவர் வாசம் பண்ணுகிறார். அதனாலதான் நம்ம இதுக்கு ஒரு வெளிப்பாடு நமக்கு வந்ததுனால தைரியமா சொல்றோம், 21வது நூற்றாண்டின் இயேசுக்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமா, அதுல ஒரு லக்ஸுரி இருக்கு, அதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்ப நாம் அவரை போல செயல்பட வேண்டும் என்பதும் அதுல அடங்கி இருக்கு. பார்த்துக்கிட்டுங்க, ரைட்டா? ஓகே, வெரி குட். 3வது கொஸ்டின் போயிடலாம். அன்று நம்பிக்கொண்டிருந்த எந்த இரு காரியங்கள் தேவனை கனவீனம் பண்ணிட்டு? வெரி குட். நமக்கு அதேதான். யார் சொல்லணும்? ஜெயக்குமார் அண்ணட்டா. ஓகே. அவர் சுயநீதியிலும் தன்னுடைய நற்குணத்திலும் நல்ல காரியங்களிலும் நம்பிக்கொண்டிருந்தார். ஆமா, வெரி குட். பாருங்களேன், ரொம்ப முக்கியமான ட்ரூத். நான் நினைக்கிறேன் நம்ம குரூப்ல தேவன் என்னை குறித்து திருப்தியாக இருக்கிறார் என்கிற எண்ணத்துல ஓரளவு நம்ம வந்திருப்போம். அதுல நம்ம பூரணமாக வர வேண்டும். இல்லை என்றால் சுய நீதியை நம்ம தேடிக்கொண்டே இருப்போம், அதிருப்தியிலே இருப்போம். இந்த அதிருப்தி உங்களுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்திடும் இல்லையா? தேவன் என்னை குறித்து சந்தோஷமா இருக்கிறாரா? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு நான் முக்கியமான ஏற்கனவே சொன்னதை சொல்றேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுதான் மிகப்பெரிய மிராக்கிள். எத்தனை டெட் ரைஸ் பண்றதை விட மிகப்பெரிய மிராக்கிள் நம்ம எல்லாருக்கும் நடந்துட்டு. சரிங்களா? ஆமா, அது ஒரு பேக்கேஜ்ல அடிக்கடி சொல்றோம் இல்லையா? அதுல எல்லா வாக்கு பண்ணி இருக்கிற எல்லாமே அதுல அடங்கி இருக்கிறது. நான் உங்களுக்கு நீதியா இருக்கிறேன், நான் உங்களுக்கு பரிசுத்தமா, இதெல்லாம் அடங்கிட்டு. ரைட்? ஆமா. அப்போ நம்முடைய கிரியைகள் இல்லையா? நான் என்ன செய்யறேன், ரொம்ப நேரம் நான் நல்லா ஜெபம் பண்ண முடியுது, இதெல்லாம் சுயநீதி. இது என்ன செய்யுமா? தேவனை கனவீனம் பண்ணி விடுகிறது இல்லையா? தேவனை கனவீனம் பண்ணக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய தகுதி எல்லாம் எப்படித்தான் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விசுவாசத்தினாலதான் நம்ம தகுதி அடைய வேண்டும் என்பதில் அவர் ரொம்ப சீரியஸா இருக்கிறார். இல்லை என்றால் சிலுவை வீணாகி விடுகிறது இல்லையா? அப்ப சிலுவையில் அவர் அவ்வளவு சிரமப்பட்டார், அவ்வளவு கேவலத்தை, அவமானத்தை, நிந்தையை சுமந்தார், வேதனையை சுமந்தார், நொறுக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார். அதை நம்ம கனம் பண்ணணும், கனவீனம் பண்ணக்கூடாது. எனக்காக எல்லாவற்றையும் என்னென்னலாம் இயேசு சிலுவையில செய்தாரோ அதன் நிமித்தமாக நான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன், பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன், தேவனுடைய இருதயத்துல இடம் பிடித்திருக்கிறேன் இல்லையா? அவர் என்னை குறித்து சந்தோஷமா இருக்கிறார். மிக முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்க. சோ அப்ப நம்ம எதை விசுவாசிக்க வேண்டும்? அந்த சால்வேஷன்ல. அதனாலதான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அதை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த ரட்சிப்பையே தேவன் நமக்கு கிருபையாக அருளினாரே. அவர் வாக்கு பண்ணி இருக்கிற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? இல்லை, எதெல்லாம் வாக்கு பண்ணி இருக்கிறார்? தேவ நீதியை வாக்கு பண்ணி இருக்கிறார், அதை நாம் பெற்றுவிட்டோம். பரிசுத்தத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார், அதை நாம் பெற்றுவிட்டோம். பரிபூரணத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார், அதை நாம் பெற்றுவிட்டோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும் பாருங்க. ஆமா, இந்த வெளிப்பாடு, இந்த வெளிச்சம் நம்முடைய இருதயத்தில் ஆழமாக பதிவதாக. 4வது கேள்வி போயிடலாம் பிரதர் சிஸ்டர். தன்னை தேவன் எந்த அளவு நேசிக்கிறார் என்பதை ஒருவர் அறிந்து கொண்டால் தானாகவே அவர் செய்ய துவங்கும் இரு காரியங்கள் யாவை? வெரி குட். கேள்வியை நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிந்தாலும் கூட நான் கேள்வியை வாசிக்கிறேன், நீங்க அதை ஆழமா சிந்திக்கலாம். எந்த அளவு என்னை நேசிக்கிறார் என்பதை ஒருவர் அறிந்து கொண்டால் தானாகவே அவர் செய்யும் 2 காரியங்கள் யாவை? எஸ் சிஸ்டர் மர்சி. இப்ப வெளியே போய் பாஸ்டர், வெளியே எங்களுடைய விசுவாசத்தை மற்றவரிடத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்ள. வெரி குட்,
அங்க ஒன்று ஒன்று. ரெண்டாவது அஹ், அஹ், அதே பந்தியில சாட்சி பகிர அவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஓகே, நீங்க சொன்ன பகுதியில இன்னொன்னு இருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி, அதாவது பேஜ் 244ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாட்டத்துல பாருங்களேன். நீங்கள் உண்மையிலே தேவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டால், ஒன்று, முதலாவது நீங்கள் அவரை அளவுக்கு அதிகமாக நேசிப்பீர்கள். இரண்டாவது, வெளியே சென்று உங்களுடைய விசுவாசத்தை மற்றவரிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று யாரும் உங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 பாயிண்ட், சரிங்களா? 2 எழுதியிருந்தா 5+5 10 மார்க்ஸ். கேள்வி நான் திரும்ப வாசிக்கிறேன். நம்மை தேவன் எந்த அளவு நேசிக்கிறார் என்பதை ஒருவர் அறிந்து கொண்டால், தானாகவே அவர் செய்கிற முதலாவது காரியம் அவரை அளவுக்கு அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, தானாகவே மற்றவர்களுக்கு அந்த அன்பை பேச ஆரம்பிச்சிருவோம். நான் நினைக்கிறேன் உங்களை எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நீங்க பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும், இப்போ இந்த வகுப்புகளிலே தேவனுடைய அன்பை நாம் தியானிக்கிறதுனால உங்களை அறியாமலே தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை, தேவனுடைய பாவ மன்னிப்பை, தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல நீங்க உங்களுக்குள்ள ஒரு இன்க்ளினேஷன் இருக்கும். எதுல அது தோன்றுகிறது? அவரை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதுனால. இதனால அவரை நேசிக்கிறோம். அவர் நம்ம நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறார். இல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய பலவீனங்கள். என்னையே அவர் நேசிக்கிறாரு. எப்படி நேசிக்கிறாரு? என்னை முதலாவது தகுதிப்படுத்திட்டாரு. என்னுடைய கிரியைகளினால் அல்ல, அவருடைய குமாரன் மூலமாக சிலுவையிலே பல கிரியைகளை செய்து நான் அதை விசுவாசித்ததுனால என்னை முற்றிலுமா குவாலிஃபை பண்ணிட்டாரு. முற்றிலுமாக என் மேல் அன்பை வச்சிருக்கிறார். ஸோ இந்த வெளிப்பாடுகள் என்ன செய்யும்னா, தானாகவே மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொல்ல வைக்கும். ரெண்டாவது, அவரை நாம் அளவுக்கு அதிகமாக நேசிப்பீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இதை விட பெரிய பாக்கியம் ஒண்ணுமே இல்லை இல்லையா? அவரை அறிகிற அறிவிலே, அவருடைய அன்பை குறித்து அறிகிற அறிவிலே வளர 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 தானாகவே நாம் அவரை நேசிக்க ஆரம்பித்து விடுறோம். நீங்க எழுதி பாருங்க, டைம் கிடைக்கும் போது. அநேக காரியங்களிலே முன்பை விட நீங்கள் அவரை அதிகமாக நேசிப்பீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 5வது கேள்விக்கு போயிடுவோம். இந்த இப்ப நீங்க சொன்னீங்க பாஸ்டர், அந்த ரட்சிப்பு பெற்ற நாட்கள்லயும் அது கிடைச்சது தானே அந்த அன்பை? ஆமா, அன்னைக்கு அன்னைக்கு அது எல்லாருக்கும் பாருங்க. அன்னைக்கு என்னைக்கு அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போ அந்த அன்புல ரொம்ப இருந்தோம். என்ன போய் ரட்சித்திருக்கிறாரு, என் பாவங்களுக்கு எவ்வளவு பரிகாரம் பண்ணிட்டாரு. அப்போ அந்த அன்புல இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு நீங்க சொல்லியிருப்பீங்க. அப்புறம் நாளடைவுல என்ன நடந்துட்டுன்னா, நான் என்ன இன்னும் தகுதிப்படுத்தணும். மை லார்ட் இஸ் நாட் சோ ப்ளீஸ்ட் வித் மீ. என்னை குறித்து அவர் ரொம்ப திருப்தியா இல்லை, அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண ஓடணுங்கிற அந்த ரேஸ்ல ஓடிட்டே இருந்தமே தவிர அவரை குறித்து அறிவிலே வளர்ந்து அந்த அன்பிலே நாம் பெருகவில்லை. தேவன் நம்மை திரும்ப கொண்டு வந்து உட்கார வச்சு ஒவ்வொரு மண்டே நைட்டும் நம்மளோடு பேசி நம்முடைய இருதயத்தை சரி செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு சரி செய்யப்பட வேண்டியது நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணம் இல்லையா? அதைத்தான் பவுல் சொல்றாரு, மனம் புதிதாகட்டும். எதுல புதிதாகுது? பிரதானமா தேவன் என்னை எந்த அளவு நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறார், தேவன் எனக்காக என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு, அவர் செய்தவைகளை நான் விசுவாசித்தால் போதும், நான் தகுதி அடைந்து விடுகிறேன், நான் வல்லமை அடைந்து விடுகிறேன் இல்லையா? அந்த நாலேஜுக்குள்ள நம்ம பெருகிட்டே இருக்கிறோம். ஆமா, இன்னும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் இல்லையா? பவுல் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று என்று நினைக்கலங்கிறார். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு பாருங்க, கற்றது கைமண் அளவு. நீங்க சேண்ட அள்ளலாம் கையில, இவ்வளவுதான் கற்று இருக்கிறோம் இன்னும் உலகம் சொல்லுது. அப்போ இது நீங்க ஆண்டவரை பற்றி அறியும் பொழுது, இந்த கைமண் அளவு கற்றுக்கொள்ளும் பொழுதே நமக்கு நிறைய சந்தோஷம் வருது, தைரியம் வருது, அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்ப இன்னும் நாம் அவரை அறிந்து கொள்ள இயேசு கிறிஸ்து செய்தவர்களையும் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அவர் என்ன செஞ்சாரு? தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்களை நேசித்தார். அதான் பிரதானம் இல்லையா? ஆமா,
அந்த ஒரு ஸ்திரீ பிடிக்கப்பட்ட கையும் களவுமாக. அவளுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் பாருங்க, அவளை நேசித்து அவளை மன்னித்து அனுப்பினார் இல்லையா? அந்த ஒரு மேலான நிலைக்குள்ளாக தேவன் நம்மை அழைக்கிறார். ஆமா, அந்த மன்னிப்பு, அந்த பாயிண்ட் அப்போ அதே சேர்த்துக்கிடுவோம். மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு அழைத்திருக்கிறார், மிகப்பெரிய அற்புதம் செய்ய அழைத்திருக்கிறார், மிகப்பெரிய ப்ரொமோஷன் அழைத்திருக்கிறார். நிபந்தனை இல்லாமல் நேசிக்கவும் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு பாயிண்ட் கிடைச்சிட்டு இல்ல, அது ரொம்ப முக்கியம். பாருங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் நிறைய இருக்கும். முதலாவது, உங்கள் கணவன்மார்களை நீங்க முன்னால விட மன்னிப்பது எளிதாக இருக்கும். சரிங்களா? இல்ல, எனக்கு எளிதாக இல்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. யாரும் சொல்ல முடியும்னா இப்பவும் சொல்லலாம். தனக்கு என் போன் போட்டு கூப்பிட்டு சொல்லலாம், பிரதர் முன்னால விட என் கணவன் மேல ரொம்ப கசப்பு வந்துட்டு, சான்ஸே கிடையாது. ரைட்? ஏனென்றால் சத்தியத்தை சரியாக அறிகிறோம். என்ன சத்தியத்தை அறிகிறோம்? தேவன் என் மேல வைத்திருக்கிற அன்பு நிபந்தனையே இல்லாதது இல்லையா? அல்லேலூயா. இன்னும் நமக்கு தேவனுடைய ஆவியானவர் ஆழமான சத்தியங்களை கற்றுக் கொடுத்து இன்னும் அவருடைய அன்பிலே நாம் மூழ்க போகிறோம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சிஸ்டர். தேவனுடைய எந்த அன்பை அறிந்து கொள்ளுகிறவர்களால் மற்றவர்களை நேசிக்க முடியும்? வெரி குட். எஸ் பமாம் சிஸ்டர், சிம்பிளா சொல்லுங்க. நீங்க அன்மியூட் பண்ணல. எஸ். நாங்க தேவனுடைய பரிபூர்ண அன்பை, நிபந்தனையற்ற அன்பை அறிந்து கொண்டால் மற்றவர்கள் தகுதி இல்லாவிலும் அவர்களை மன்னிப்போம். ஏனென்றால் நாங்கள் வெரி குட், கரெக்டான பதில். பாருங்க, நிபந்தனையற்ற அன்பு, இதை நம்ம இன்னைக்குல இருந்து நம்ம இன்னும் அதை நீங்க தியானிங்க, அதை ஞாபகத்துல வைங்க இல்லையா? பேஜ் 252 பாட்டத்துல இருக்கு பாருங்க. நீங்கள் தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பை பெற்று அந்த அன்பு உங்களில் வாசம் பண்ணும்படி இடம் கொடுத்தால் மற்றவர்களையும் நேசிக்கும் ஒரு இடத்திற்கு நீங்கள் தானாகவே வந்து விடுவீர்கள் இல்லையா? இந்த தானாக என்பது வேதத்துல ஒரே ஒரு இடத்துல சொல்லி இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? திங்க் பண்ணுங்க, நானே சொல்றேன், தெரிஞ்சா சொல்லலாம். அதாவது தானாகவே என்ன செய்யணும்? முளை கிளம்பும். ஒரு விதையை விதைத்தா அந்த விவசாயி என்ன செஞ்சிருவாரு? போய் வீட்டுல தூங்குவாரு. ஆனா விதை தூங்குவதில்லை, தானாகவே முளைக்கிறது. அதே போல தேவனுடைய அன்பு நிபந்தனையற்றது என்பதை நாம் தியானிக்க அல்லது நாம் அதை மறவாமல் இருப்போம் என்றால் மற்றவர்களை நேசிக்கக்கூடிய குணம் தானாகவே வந்து விடுகிறது. சரிங்களா? கிறிஸ்தவ என்றாலே அன்புதான் இல்லையா? தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார் இல்லையா? ஆமா, அன்பே பிரதானம். நல்ல பாடல்லாம் இருக்கு பாருங்க. ஆமா, வெரி குட். கர்த்தர் நல்லவர். அப்போ அந்த அன்பு நிபந்தனை அற்ற அன்பு. இன்னைக்கு முழுசும் நீங்க அதை தியானிங்க, ஒரு 24 மணி நேரம் அதை தியானிப்போம். அந்த அன்கண்டிஷனல் லவ்வை நம்ம மெடிடேட் பண்ணுவோம். அவருடைய அன்பு பாருங்கள், ஈவன் பழைய ஏற்பாட்டில் கூட நிபந்தனை அற்றதாக தான் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் கூட அந்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழே கூட அந்த அன்பு பலருக்கு நிபந்தனை அற்றதாக இருந்தது. ரைட்? பாருங்களேன், அதுக்கு முன்னாடி யோசிப்போம். மோசே காலத்துக்கு முன்பதாக, நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்துல முதல் கொலை செய்தவன் யார்? காயின். காயின் கொலை செய்துட்டான். ஆனா பாருங்க, அவனோட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ரிஜெக்ட் பண்ணல. அந்த ஆதாம் ஏவாளுடைய நல்ல எதிர்காலத்திற்காக தோட்டத்தை விட்டு அனுப்பின பிறகும் அவர்களுக்கு வழி நடத்துதலை கொடுத்து கொண்டுதான் இருந்தார். காயின் முதல் கொலை செய்தவனோடு பேசி கொண்டுதான் இருந்தார் இல்லையா? கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்து வாங்க, நியாயப்பிரமாண காலம் 1500 years
ஃப்ரம் மோசஸ் டு த கிராஸ். மோசேக்கும் சிலுவைக்கு இடையில 1500 ஆண்டுகள் நியாயப்பிரமாண காலம். யாரெல்லாம் மனம் திரும்ப ரெடியா இருந்தார்களோ அத்தனை பேர் மேலும் நிபந்தனையற்ற அன்பை வைத்தாரை தவிர அவர் மோசே மூலமாக கொடுத்த அந்த நியாய பிரமாணத்தை எக்ஸிக்யூட் பண்ணல. உதாரணத்துக்கு பாருங்களேன், ஆட்டிடையன் இல்லையா, அவன் செய்யாத தவறுகள் இல்லை, ஆனாலும் இருதயத்துக்கு ஏற்றவர் என்கிறார் இல்லையா. ஏன்னா ஒரு தவறு செய்துட்டாலும் ஆண்டவரிடத்துல என்ன செஞ்சிடறான், ஒப்புரவாகி விடுகிறான். அவர் நியாயபுரமான சட்டத்தை அவன் மீது வைக்கவில்லை. எந்த சங்கீதத்துல நல்லா எழுதியிருக்கு அவனுடைய மனம் திரும்புதலை? 51வது சங்கீதம். ஆமா பாருங்க இல்ல. அப்போ அந்த மனம் திரும்புகிற இருதயம் நாம் யாவருக்கும் இருக்கின்றது. ஆமா ஆமா. நான் எப்படி அதை உறுதியா சொல்றேன்னா, ஆகினால்தான் இந்த வகுப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அநேகர் மரித்து போனார்கள். அவர்கள் வணங்கா கொளுத்துள்ளவர்கள், மனம் திரும்ப ரெடியா இல்ல. காலேபு யோசுவாவும் அவ்வளவு பகிரங்கமா பேசுறாங்க, சட்டையை கிழிக்கிறாங்க, டேய் தப்பு பண்ணிடாதீங்க, முறுமுறுத்துறாதீங்க, நம்ம தேவன் நமக்காக யுத்தம் செய்வார், அவர்கள் நமக்கு இரையாவார்கள் சொன்னது மாத்திரமல்ல, யோசுவா சூரியன் சந்திரனை நிறுத்துறான், அப்பொழுதும் அவர்கள் முரட்டாட்டம் தான் பண்ணுகிறானே தவிர மனம் திரும்ப யாரும் ஆயத்தமா இல்லை. அப்போ தேவனுடைய அன்பு நிபந்தனை அற்றது என்பதை யார் யாரெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் அறிந்திருந்தார்களோ அவர்கள் துணிகரமான பாவத்திலிருந்து லகுவாக வெளியே வந்து விடுவார்கள். ஆமென். ஐயோ நான் பாவத்துல மூழ்கிறேன், நான் மூழ்கவே முடியாது இல்லையா. அந்த நிபந்தனை அற்ற அன்பு, அதை நம்ம மெடிடேட் பண்ணுவோம். நான் சொன்ன 24 மணி நேரம் இல்லையா, நீங்க அதை திங்க் பண்ணுங்க. இன்னைக்கு நாள் முழுவதும் என்னது, உங்களுக்கு இரவு ஆயிட்டு நாளைக்கு நீங்க இதே மெடிடேட் பண்ணுங்க. அவருடைய அன்பு அன்கண்டிஷனல் ஆகும். தாவீதுக்கு அவருடைய அன்பு அன்கண்டிஷனலா இருந்தது, காயினுக்கு அப்படி இருந்தது. ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறாரு. அவன் தேவன் விரும்பின பலி செலுத்துற ஆபேலை கொலை செய்கிறான், ஆனா அந்த கொலை செய்தவனுக்கு தேவன் பாதுகாப்பு கொடுக்காரு. உன்னை யாராவது ஏதாவது பண்ணினா அவன் மேல 7 பழி சுமரும் என்று அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்காரு. அந்த தேவன் நம்முடைய தேவன் உங்க மேல அதிக உயிரை வச்சிருக்கிறாரு. ஏனென்றால் தாவீதோ காயினோ பழைய ஏற்பாட்டுல யாருமே தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்டேட்டஸ் கிடையாது. நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். யார் நம்மை தெரிந்து கொண்டார்? நாம் தேவனை தெரிந்து கொண்டோமா, தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரா? தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தேவன் தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், மகனாக மகளாக தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் அவருடைய அந்த திரியேக தேவனுடைய வட்டத்துக்குள்ளதான் இருக்கோம், அவருடைய பிரசன்னத்திற்குள்ளேதான் இருக்கிறோம், அவருடைய ஆளுகைக்குள்ளாதான் இருக்கிறோம் இல்லையா. அவர் இருக்கிற பிரகாரமாகத்தான் இருக்கிறோம். நம்மிடத்திலே பழுதொன்றும் இல்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய ஸ்பிரிட் மேன்ல பழுதொன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இது எல்லா மேலான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒரே ஒண்ணுதான் காரணம், அவருடைய நிபந்தனை இல்லாத அன்பு. ரைட். பாருங்க, நம்மலாம் நான் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் ஆச்சு. நம்ம வழிக போகவே இல்லை. பாருங்க, சத்தியத்தை அறியாதிருக்கும் போதும், சத்தியத்தை தவறாக அறிந்திருந்த பொழுதும் இந்த விசுவாசத்திலிருந்து வழிகி திரும்ப நம்ம பாவத்திலவை மூழ்கிடலை. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க இல்லையா. நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர். சத்தியத்தை நாம் தவறாக அறிந்திருந்த பொழுதும் ஒருவரும் அவருடைய கரத்திலிருந்து நம்மை பறிக்க முடியவில்லை. நம்முடைய பாவங்கள் அவருடைய கரத்திலிருந்து நம்மை பறிக்க முடியவில்லை இல்லையா. ஏனென்றால் ஹிஸ் லவ் இஸ் அன்கண்டிஷனல். ஸோ அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இந்த நாள் முழுவதும் 24 மணி நேரம் இதை மனதில் வைங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது எத்தனாவது கேள்வி? 6 நினைக்கிறேன். ஓகே, எஸ் சிஸ்டர். அன்பினால் நிரப்பப்பட்டிருக்க நாம் செய்ய வேண்டியது என்ன? மகேஸ்வரி சிஸ்டர் நினைக்கிறேன்.
250வது பக்கம் பாஸ்டர், முதல் பந்தியில ஆ நீங்கள் தேவனால் நிரப்பப்பட்டீர்கள் என்றால் அப்பொழுது ம். நீங்களும் அன்பினால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள். இவ்வளவு. வெரி குட். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு ஆன்சர். கரெக்ட் தான். இப்படி சொல்றேன், முன்னை விட நீங்கள் மற்றவர்களை அதிகமாக நேசிக்க முடிகிறது என்றால், இப்படியே டைரக்டா சொல்றேன், உங்கள் கணவன்மார்களை முன்னால விட நீங்கள் அதிகமாக நேசிப்பீர்கள் என்றால் அதற்கு காரணம் தேவனால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கிறீங்க, டென்ஷன் இல்லாம இருக்கிறீங்க, இளைப்பாறுகிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். இல்ல ஆமென். இன்னும் பார்த்தா இந்த வகுப்பு எப்போ வருது, பிரதர் இந்த வாரம் கட் பண்ணிடக்கூடாத, போன வாரம் கட் ஆயிட்ட, இந்த எண்ணங்கள் எல்லாம் தேவனால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறதுக்கு அடையாளம். Amen. ரைட்? வசன வாஞ்சை இருக்கு பாருங்க, தேவன் மீது, தேவனுடைய வார்த்தையின் மீது வாஞ்சை கான்ஸ்டன்டா இருக்குது இல்லையா? Amen. Amen. இது எல்லாம் இதெல்லாம் தேவனால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். ஆமென். Amen. Amen. தேவனால் நிரப்பப்படுவது என்பது அவருடைய பிரசன்னத்தை 24/7 உணர்வது, என்ஜாய் பண்ணுவது, தேங்க்ஃபுல்லா இருக்கிறது. இவைகள் எல்லாமே தேவனால் நிரப்பப்பட்டு இருப்பதற்கு அடையாளம். உங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன், நீங்க எல்லாரும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டீங்க. Right? ஆமா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. சந்தேகமே வரக்கூடாது, தேவனால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேனா. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை பிடிச்சிடுங்க. யோவானுடைய வார்த்தை என்னது? அவர் இருக்கிற பிரகாரமா நாம இருக்கிறோம். ஏசப்பாவுடைய வார்த்தை என்ன? எப்பா நீங்க தேவர்களாகவே இருக்கிறீர்கள். அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் வசனத்தை பெற்றுக்கொண்டதுனால, பெற்றுக்கொண்டதுனால வசனத்தின் மீது வாஞ்சை இருக்கு பாருங்க இல்லையா? இப்போ இதுல கிட்டத்தட்ட ஒரு 30 பக்கம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. இவைகள் எல்லாம் காரணம் தேவனால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். இந்த சென்ஸோட நாம இருந்தா உங்களுக்கு ஒரு போன் வருது, நீங்க பதஷ்டப்பட மாட்டீங்க. ஒரு வயசானவர் எடுத்துக்கிட்டோம், ஸ்ரீலங்காவில இருந்து, ஐயா 70 வயசு நபர் இல்லை உங்க ரிலேட்டிவ் இப்படி ஆயிட்டாங்க, தேவனோடு இருக்க போயிட்டாங்கன்னா நீங்க பதற மாட்டீங்க. இப்ப நான் தேவனால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நான் பேசும்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நிறைவேறும். அவர் என்ன சொன்னாரு? மரித்தோரை எழுப்புங்கள் என்று சொன்னாரு. அட்டெம்ப்ட் பண்ணிடுவீங்க. நான் பேசுறப்ப அந்த பாடியில காதுல வையே இல்ல, நீங்க இன்னைக்கு அடுத்த இது இன்னொரு திங்க், நான் தேவனால் நிரப்பப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ கேள்வி என்ன? அன்பினால் நிரப்பப்பட்டிருக்க நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நீங்கள் அன்பினால் நடத்தப்படுவீர்கள், அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள், டென்ஷன் ஆகாம இருக்கிறீங்க. இதுல கூட நம்ம முற்று தேறினவர்கள் ஆகல, ஆனா அந்த ட்ராக்ல போயிட்டே இருக்கிறோம். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம 10வது வகுப்பு நடத்துறோம். 1வது வகுப்புல இருந்த அதை விட இப்பொழுது நீங்க ரெஸ்ட்ல கண்டிப்பாக கூடியிருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கெல்லாம் ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்றீங்க, அவரை அறிகிற அறிவிலே வளர்றதுக்கு சீரியஸா இருக்கிறதுனால ஆமென், நாம் தேவனால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஆமென். எவ்வளவு பெரிய வாஞ்சை இல்ல? ஒவ்வொரு வெளிப்பாடுலையும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்றோம். எல்லாத்துக்கும் கிளைமாக்ஸா என்ன கொண்டு, கல்மினேஷனை என்ன கொண்டு வச்சுட்டாரு? இயேசு கிறிஸ்து. நீங்க தேவர்களாகவே இருக்கிறீர்கள். இதை யோசித்து பாருங்க. நாம் தேவர்களாய் நாம் இருக்கிறதுக்கும் தேவனால் நிரப்பப்பட்டதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நாம் தேவனாகவே இருக்கிறாருன்னா நாம் முழுவதுமே தேவன் தான். இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னா, இதை இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதுதான். மனம் எப்படி புதிதாகுது என்றால், மனம் புதிதாகுதல் என்றால் உங்களை பற்றி உங்கள் தேவன் தம்முடைய வார்த்தையில என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளுவது. அதாவது அதை அறிந்து ஏற்றுக்கொள்ளணும். அது மாம்சமாக வேண்டும் இல்லையா? ஆமா. இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்துல ஒரு கிளாரிட்டி வந்துட்டு என்ன எனக்கு தெரியும், என்னது? His love is unconditional இல்லையா? அது ஒரு வெளிப்பாடா வந்துட்டு, அதே போல எல்லா தேவனுடைய வார்த்தைகளும் வெளிப்பாடாக வர வேண்டும். அதான் சொல்றாரு, வார்த்தை மாம்சமாக வேண்டும், இல்லைன்னா பேப்பர்ல தான் இருக்கும்.
அப்ப நம்ம அநேக காரியங்களை சில 1-2 வருஷமா கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. சுகத்தை அனுபவிக்கிறோம், சமாதானத்தை அனுபவிக்கிறோம், நல்ல ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் என்ஜாய் பண்றோம். ஆனா நம்ம பிறக்கும் போதே இதெல்லாம் இருந்தது. புதுசா நம்ம ஒன்றும் கிரியேட் பண்ண வேண்டியதில்லை, கிரியேட் பண்ண முடியாது. சத்தியத்தை சரியாக அறியும் பொழுது இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு அனுபவமாக அல்லது மாம்சமாக மாறுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 7. மதம் மதம் எதை கையாளுகிறது? தேவன் எதை சரி செய்ய விரும்புகிறார்? முக்கியமான கேள்வி. ஆமென். எஸ். அடுத்தது யாரு சிஸ்டர் லிதியா? நான் சொல்றேன் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். சொல்லாதவங்க சொல்லுங்க. வெளிய வேலை செய்யணும்னு நினைக்குது, ஆனா ஆண்டவருடைய இருதயத்தை மாற்றணும்னு நினைக்க இருதயத்தை. ஓகே, ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். வெளியில போடுற ட்ரெஸ்கள், வெளியில போடுற காரியங்கள். எஸ் வெரி குட். மதம் எதை வெளிப்புறமான காரியங்களை கையாளுகிறது, புறம்பான காரியங்களை கையாளுகிறது. ஆனால் தேவனோ இருதயத்தை சரி செய்கிறார். பேஜ் 256 அந்த 3rd பேராகிராஃப்ல பாட்டம் மோஸ்ட் பாருங்களேன். மதம் இதெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணி இருப்பீங்க, பண்ணலைன்னா பண்ணி கொண்டுங்கள். இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எத்தனை பேர் அது இன்ட்ரெஸ்டாக? பிறகு நான் என்ன செய்யறேன்னா, எப்படி எவ்வளோ ஈஸியா நான் தனியா கொஸ்டின் இப்போ எழுதலை, அந்த பதிலுக்கு பக்கத்திலேயே கொஸ்டினை எழுதிடுறேன். அதனாலதான் எனக்கு ஈஸியா இருக்கு. கொஸ்டின் பேப்பரை தேட வேண்டியதில்லை. பாருங்க, என்னுடைய ஹேண்ட் ரைட்டுக்கு ரொம்ப அழகா இருக்காது. பாருங்க, நான் அதில் என்ன எழுதியிருக்கேன், அதே பேஜ்ல மதம் எதை கையாளுகிறது, தேவன் எதை சரி செய்ய விரும்புகிறார், அதுல எழுதிட்டு ஆன்சரை அண்டர்லைன் பண்ணி ஒரு ஆரோ மார்க் போட்டு வச்சுட்டேன். ஒருவேளை ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பு தந்தாருன்னு வைங்க, இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இதை எடுக்கலாம் இல்லையா? அந்த ஒரு புக்கை நான் எங்க கொண்டு போனாலும் போதும், கிளாஸ் எடுத்துக்கலாம். பாருங்க, மதம் எதை கையாளுகிறது என்றால் புறம்பான காரியங்களை கையாளுகிறது. உதாரணத்துக்கு ட்ரெஸ் கூட நிறைய சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, ஆண்டவர் தெளிவாக சொன்னார். என்ன சொன்னாரு? கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்துல நான் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஒரு நல்ல ஒரு ஆலயத்திற்குள்ள செப்பல் போட்டா அநேகர் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க, வெளி அலங்காரம். ஆமா, அப்புறம் ஒரு மேடை இருக்கும், அதை பலிபீடம்பாங்க இல்லையா? ஐயோ, பலிபீடத்துல நீங்க செப்பல் போட்டு ஷூ போட்டு நிக்கிறீங்களா பிரதர்? அவர் தெளிவா சொல்லிட்டார், நாங்க இல்லப்பா, கட்டடத்துல நான் இல்லைன்ட்டார் இல்லையா? ஆமா, இந்தியாவுக்கு நிறைய மேல்நாட்டு ஊழியர்கள் வருவாங்க. இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஜிப்பா போட்டு அநேகர் ஊழியர்களும் கூட அவங்க ஒரு சிலர் அவர்களை அழைத்து மேடையில ஏற்றுவாங்க. அவங்க ஒயிட் ட்ரெஸ்ஸும் போட்டிருக்க மாட்டாங்க, பிளாக் கலர் கோட்டு போட்டிருப்பாங்க, ஷூ போட்டுருவாங்க. இது அவங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணிடணும். ஆனால் ஒரு விசுவாசியோ ஒரு பாஸ்டரோ மேடையில ஷூவோ செப்பலோ போட்டுட்டு இருந்தா அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. இதைத்தான் சொல்றது, மதம் புறம்பான காரியங்களை கையாளுகிறது, தேவனோ இருதயத்தை சரி செய்கிறார். ஆமா ஆமா. ஒரு வாரம் கூட எங்க சர்ச்சுக்கு ஒரு லேடி வந்தாங்க, அட்வொகேட்டு. பிரதர், சர்ச் வீட்டுக்குள்ளே நம்ம செப்பல் போட மாட்டோமே, இங்க எப்படி எல்லாரும் செப்பல் போடுறாங்க? அது ஒரு பரிசுத்த இடம் இல்லையா? நம்ம தான் பரிசுத்த பூமியில, நமக்குள்ளேதான் அவர் வாசம் பண்ணுகிறார். அதே வேளையில நம்ம இதை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம், அது ஒரு டாபிக்கை நம்ம எடுக்க வேண்டியது இல்லை. அவர்களுக்கு அவ்வளவுதான் வெளிச்சம் கிடைச்சிருக்கு. நம்ம இன்னொரு இடத்துக்கு போறோம், அதுல ஷூவை கழட்ட சொன்னா நம்ம கழட்டிட வேண்டியதான். பவுல் என்ன சொல்றாரு? எல்லாற்றுக்கும் எல்லாமானேன், எல்லாருக்கும் எல்லாமானேன், யூதர்களுக்கு யூதர்களானேன், கிரேக்கர்களுக்கு. எப்படியாவது என்ன செய்யணும்? இந்த தேவனுடைய அன்பை எல்லாருக்குள்ள கொண்டு போறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதான். இதெல்லாம் ஒரு டிஸ்கஷனா, ஒரு ஆர்கியூமெண்டா எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நம்முடைய கோல் பெரிய கோல் இல்லையா? ஆமா, நம்முடைய வேதாகம கல்லூரிக்கு என்ன பேரு? நீங்க கற்றுக்கொண்டு இருக்கு வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ். ஆமா ஆமா
ஆமா ஆமா, எனக்கு தெரியும் எல்லாராலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளுவீங்க. நாள் வருது. ஆமா, என்ன கொண்டுதான் பெரிய காரியம் செய்ய போகிறா. ஆமா, உங்களுக்குள்ள சொல்லுங்க, என்ன கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஆமென். ஆமா என்னை கொண்டு ஆமா, உங்களுக்குள்ளே சொல்லுங்க, என்னை கொண்டு தேவன் என்னை கொண்டு இயேசு செய்ததை விட பெரிய பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். ஆமே, யூ ஆல் ஆர் வேர்ல்டு ஷேக்கர்ஸ். இதை சிங்க் பண்ணணும் உள்ள. அதனாலதான் நம்ம மெசேஜில் அதை போடுறோம், யூ ஆர் ஏ வேர்ல்டு ஷேக்கர். எனக்கு தெரியும் அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு சொல்றாரு பாருங்க சீஷர்கிட்ட ஒரு நாள்ல, எப்பா இந்த மேட்டரே உனக்கு புரியலையே, நான் எவ்வளவு பெரிய மேட்டர்ல உனக்கு வச்சிருக்கேங்கிறாரு. இல்ல, அநேக காரியங்களை ஏற்றுக்கொள்ளல, டிஸ்கஸ் பண்ணல. அவர் நம்ம அடிக்கடி சொல்றோம் பாருங்க, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் மற்றவர்களை பாவங்களை மன்னிக்க முடியும், உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் 24/7 ஓடிட்டே இருக்கு, நான் செய்ததை விட பெரிய இதெல்லாம் இன்னும் டிஸ்கஷனே வரல பாருங்க. ஆமா, இந்த மேலானவைகளை சிந்தியுங்கள், குறைவானவைகள். உங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். கீழ்ப்படியாத உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள் கீழ்ப்படிவாங்க. ஏன் அப்படிதான் எழுதியிருக்கு. மேலானவைகள் வரும் பொழுது, அப்போ மேலானவைகளை நீங்கள் சிந்திக்கும் பொழுது குறைவானவைகள் தன்னில் தானே செட்ரைட் ஆயிடும். சரிங்களா? ஆமா ஆமா ஆமா, நம்ம வேற என்ன கொண்டு போக போறோம்? ஏன் மேலானவைகளை சிந்திப்போம், மேலானவைகளை பேசுவோம். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். கர்த்தர் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஊழியங்களை தேவன் உங்களை கொண்டு செய்வார். இப்பொழுது 8வது கேள்விக்கு போயிடும். விசுவாசிகளை ஊழியர்களாக்க சிறந்த தூண்டுகோல் எதுவல்ல? இதுவரைக்கும் சொல்லாதவர்கள் சொல்லலாம். விசுவாசிகளை ஊழியர் செய்ய வைக்க சிறந்த தூண்டுகோல் எதுவல்ல? எஸ், கரெக்டா சொல்லிட்டீங்க. பயத்தை காட்டிலும் தேவனுடைய அன்பே சிறந்த தூண்டுகோலாக இருக்கிறது, இல்லையா? விசுவாசிகளை ஊழியர்களாக்க, நீ ஊழியர் செய்யலைன்னா ஆண்டவர் நெருப்புல போட்டுருவாரு, ஆண்டவர் உன்னை வெறுத்துருவாரு, உன் மேல கோபமாரு. அப்படி இல்லை. ஆண்டோடைய அன்பு, அந்த பொங்கி வழிகிற தேவனுடைய அன்பை அனுபவிக்கிறவர்களால் ஊழியர் செய்யாமல் இருக்க முடியாது. நான் அதை வாசிக்கிறேன். பேஜ் 265 மிடில் இருப்பாருங்க. முதல் படி, தேவன் நம்மை நேசிக்கிறார். நாம் தேவனுடைய அன்பை பிரசங்கித்தால் தேவனுடைய அன்பின் நிமித்தமாக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிப்பார்கள். பயத்தை காட்டிலும் தேவனுடைய அன்பே சிறந்த தூண்டுகோலாக இருக்கிறது. நான் தேவனை நேசிக்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? நான் அப்படியே வெளியே சென்று பாவம் செய்துடுவேனா என்ற கேள்விகளை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அல்ல. ஒரு குறிப்பிட்ட உள்நோக்கத்தோடு முன்பு யாரோ வற்புறுத்தினார் என்ற காரணத்திற்காக செய்து வந்ததை காட்டிலும் இப்பொழுது நீங்கள் எந்த வற்புறுத்தலும் இன்றி தானாகவே தேவனுக்கு ஊழியம் செய்யும் ஒரு நிலைக்கு வந்து விடுவீர்கள். ஆமென். அது ஒரு பொங்கி வழிகிற ஒரு ஜாய். அதை மற்றவர்களை ஷேர் பண்ணாம இருக்கவே முடியாது. ஒருவேளை சில வேளைகளிலே நம்முடைய குடும்பத்துல ஷேர் பண்ண முடியாம இருக்கலாம், இல்லையா? ஆமா, உங்களுக்கு நீங்கெல்லாம் ஸ்ரீலங்காவில இருந்து வந்திருக்கீங்க. கண்டிப்பா அந்த ட்ரூத்தை தெரிஞ்ச பிறகு, இந்த ஆண்டவர் அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு என்பதை தெரிந்த பிறகு உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பா கூப்பிட்டு சொல்லியிருப்பீங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு இந்த செய்தியை கேளுங்க, இல்லையா? இந்த புக்கை படிங்க, நீங்களே சொல்லியிருப்பீங்க பாருங்க. ஏன், எதனால அது வந்தது? தேவனுடைய அன்பினால் நாம் நிரப்பப்படும் பொழுது. அவருடைய அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு. ஆமா, அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். நம்முடைய ஸ்பௌஸ் நம்மை நேசிக்கிறதை விட தேவன் நம்மை அதிகமா நேசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை துணை நம்மை நேசிக்கிறதை விட தேவனுடைய அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு. ஆமா ஆமா ஆமா. எங்க வீட்டுல எங்க மிஸ்ஸஸ் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க, சரிங்களா? நான் அவங்களுக்கு நல்லா வேலை செய்தா அவங்க அன்பு என் மேல கூடிரும். இட் இஸ் கண்டிஷனல், இல்லையா? ஹியூமன் பீயிங். ஆனா நம்ம தகப்பன் பாருங்க, அன்கண்டிஷனலா நேசிக்கிறார். இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனா,
அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள இன்னும் கோடிக்கணக்கான ஜனங்களை தேடுகிறார். ஏன்? he wants to celebrate. அவர் நம்மோடு கொண்டாட விரும்புகிறார். அதற்காக தான் அவருடைய சாயலாக படைத்தார். அதற்காக தான் அவருடைய ரூபத்தின் படைத்தார். அதற்காக தான் விழுந்து போன நம்மை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஃபேமிலியில இணைத்து 3 இடத்துல சொல்றாரு சிநேகிதன் என்று சொல்லி. ஆபிரகாம் அநேக காரியங்கள்ல பலவீனமா இருந்தான், அவனை சொல்றாரு சிநேகிதன் என்கிறார். லாசருவை உயிரோட எழுப்பும் போது சொல்றாரு, வாங்கப்பா நம்முடைய சிநேகிதன் நித்திரையா இருக்காங்கிறாரு. சீஷர்கிட்ட சொல்ற, எப்பா நான் இனிமே உங்களை ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன், சிநேகிதர் என்று சொல்லுவேன். எதுக்கு? நம்மளோட ஜாய்ஃபுல்லா இருக்க விரும்புகிறார். ஆமா, இதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கு. நான் எப்படி சொல்றேன்னா, பேதையாகிய பேதுருவோடு எந்த அளவுக்கு அவர் உறவுல இருந்தாரோ அதே அளவு உறவுல நம்ம ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். இல்ல அவங்க எல்லாம் பெரிய சீஷர் அப்படிலாம் கிடையாதுங்க, சரிங்களா? ஆமா, நம்ம ஒவ்வொருவரோடும் அவர் சீஷர்களை பார்த்து சொன்னார்ல, நீங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னாரு பாருங்க. அதே மாதிரிதான் அதே ஸ்டாண்டர்ட்ல நம்மையும் அப்படியே சொல்லுகிறார். அதனால யாருமே குறைந்தவர்கள் கிடையாது. இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துருங்க. இன்னும் என்னுடைய கீழ்ப்படுதலே குறைவு இருக்குது, ஆனாலும் அதே அளவுதான் நம்ம மேல அன்பை வச்சிருக்கிறாரு. இதை நீங்க அறிந்து கொள்ள நீங்கள் அவர் மேல உள்ள அன்பை நீங்க ஏற்றுக்கொள்ளுவீர்கள். அவர் மேல ரெசிப்ரோகேட் பண்ணுவீங்க. ஐயா, நான் இவரை நேசிக்கிறேன். முதலாவது கட்டளை என்ன? முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனிடத்துல அன்பு கூறுவதா பிரதான கட்டளை, முதல் கட்டளை. அல்லேலூயா. வெரி குட். நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். துணிகரமான பாவத்திலிருந்து யோசேப்பை பாதுகாத்தது எது? துணிகரமான பாவத்திலிருந்து யோசேப்பை பாதுகாத்தது எது? யோசேப்பு தேவனோடு தனிப்பட்ட உறவு கொண்டிருந்தான், அதுவே அவனை சரியான நிலையில் வைத்திருந்தது. வெரி குட் சிஸ்டர், மார்க் போட்டுக்கலாம். வெரி குட். பாருங்க, அதை நான் வாசிக்கிறேன். 264ல டாப்ல பாருங்களேன். தான் பிடிபட்டு விடுவேனோ அல்லது இல்லையோ என்பதை குறித்து யோசேப்பு கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை. தான் எவ்வளவு அதிக வேதனைக்குள்ளே கடந்து வந்திருந்தான் என்பதை குறித்தும் அவன் நினைத்து பார்க்கவில்லை. இவ்வளவு மோசமான சூழ்நிலைகளை அவன் கடந்து வந்த பிறகு இப்படி ஒரு காரணத்தை அவனால் எளிதாக கண்டறிந்து சொல்லி இருக்க முடியும். இந்த முறை இந்த சந்தோஷத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொள்வது எனக்கு தகுதியானதுதான். ஆனால் அவன் அப்படி சொல்லவில்லை. காரணம், யோசேப்பு தேவனோடு தனிப்பட்ட உறவு கொண்டிருந்தான். அதுவே அவனை சரியான நிலையில் வைத்திருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா, கர்த்தர் நல்லவர். பாருங்க, தனிப்பட்ட உறவு. நம்ம எல்லாரும் தனிப்பட்ட உறவுல வளர்ந்துருக்கிறோம். இன்னும் அடுத்த நிலைக்கு போகணும். நீங்க எல்லாரும் தனிப்பட்ட உறவுல நீங்க பாருங்க, உங்களுக்காக நானே பேசிடுறேன். ஏன்னா எனக்கு அஷூடா தெரியும். எதை வச்சு அஷூடா தெரியும்னா, உங்களுக்கு இந்த வசன வாஞ்சை இருக்கு பாருங்க. சீரியஸா வந்து ஹோம்ஒர்க் பண்றீங்க, சீரியஸா வந்து உட்காடுறீங்க. அப்போ தனிப்பட்ட உறவு உங்களுக்கு இருக்கு என்பதை நான் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, முன்னால விட அதிக நேரம் தேவனே நினைக்கிறீங்க. சமையல் பண்ணும்போது நினைக்கிறீங்க, டிராவல் பண்ணும்போது நினைக்கிறீங்க, அப்புறம் துதிக்கிறீங்க இல்லையா? ஒரு பிரச்சனையிலிருந்து தேவன் நீங்க எதிர்பாராத அளவு லகுவாக விடுதலை ஆண்டவரே நன்றின்னு சொல்றீங்க. இதெல்லாம் தனிப்பட்ட உறவு. இதை நாம் இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்க எல்லாரும் வளர்த்துருக்கீங்க இல்ல, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல வளர்ச்சி இல்லைன்னா நீங்க தனியாக கூட கூப்பிடலாம். பிரதர், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல கிடையாது, நிச்சயமா நீங்க வளர்ந்துருக்கீங்க. அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது, சரிங்களா? அப்போ யோசேப்பு அந்த சூழ்நிலையில தன்னை எப்படி காத்துக்கொள்ள முடிந்தது என்றால், he had personal relationship with the Lord. நாமும் அதிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதை என்ஜாய் பண்ணணும். இன்னும் என்ஜாய் பண்ணுங்க. இல்ல, எனக்கா இத்தனை ஆசீர்வாதம், எனக்கா இந்த வெளிப்பாடு, ஆமா, எனக்கா இந்த சந்தோஷம், நான் முன்னால எவ்வளவு பயந்து போய் இருந்தேன் இல்ல, அதை நீங்க கொண்டாடுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, ஓகே. சரி பாருங்க, தேவனோடு நீங்க அந்த உறவுல இருப்பதற்கு இன்னொரு காரணம், முன்னாலெல்லாம் ஒரு சாதாரண காரியத்தை கேள்விப்படும் போது டென்ஷன் ஆயிருப்பீங்க. ஐயோ, இது எப்படி போய் முடியுமோ,
இல்ல, அதுல வளர்ந்துருக்கிறோம். இது எல்லாமே அறிகுறி என்ன அறியுனா, தேவனோடு உள்ள அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல we are keeping on growing. ஆவியானவர் இன்னும் நம்மை அந்த உறவிலே வளர்த்து கொண்டே வருவாராக. 10வது கொஸ்டின் போயிடலாம். மதவாதிகள் இயேசுவை சிலுவையில் அறைய பிரதான காரணம் என்ன? யாராவது இதுவரைக்கும் சொல்லாமல் இருந்தா சொல்லலாம். திரும்ப அந்த கேள்வி வாசிக்கிறேன். மதவாதிகள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய பிரதான காரணம் என்ன? ஓகே, தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. 267வது பக்கம் பாஸ்டர், ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இயேசு ஜனங்களை அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு நேசித்ததே அதற்கு காரணமா இருந்தது. வெரி குட், போதும், ஆன்சர் போதும் இல்ல? கரெக்டான பதில். 267ல ஃபர்ஸ்ட் பாரு. அதைத்தான் இயேசு செய்தார். அவர் வேசிகளை, வரி வசூலிப்பவர்களை, திருடர்களை மற்றும் மத அமைப்பினால் நிராகரிக்கப்பட்டவர்களை தழுவி கொண்டார். அதே பேராகிராஃப்ல கீழே வாங்க. இயேசு ஜனங்களை அவர்களுடைய செயல்பாட்டிற்கு அப்பாற்பட்டு நேசித்ததே அதற்கு காரணமா இருக்கிறது. சரியா? ஆமா, அவருடைய அன்பை, நிபந்தனை இல்லாத அன்பை ஜனங்களோடு பகிர்ந்து கொண்டார். அவரை அழைத்தார்கள் பாவிகளின் சிநேகிதன் என்று அழைத்தார். இதுதான் அவங்களுக்கு, மதவாதிகளுக்கு பிரச்சனை. ஆமென். கர்த்தர் நல்லவர். நமக்கு இந்த பிரச்சனை, இந்த விடுதலை தந்திருக்கிற. நாம் ஜெபித்து முடிக்கிறதுக்கு முன்பதாக அடுத்த வகுப்பை குறித்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். யாராவது வாசிக்க முடியுதா? நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக் கொண்டீர்கள். ஆமென். இதுதான் நம்முடைய அடுத்த டெக்ஸ்ட் புக்கு. எல்லாருக்கும் வந்திருக்கா? கை தூக்குங்க, கை தூக்கிட்டு கீழே போடலாம். வெரி குட். ஜபனுக்கு வரலையா அந்த புக்கு? ஓகே ஓகே ஓகே. ஆமா, அதனாலதான் நீங்க ஞாபகப்படுத்துறேன். இதுல இருந்து நம்ம கேள்விகள் உங்களுக்கு அனுப்பப்படும், அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. ஆமா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பாருங்க, மிக முக்கியமான சத்தியத்தை 10 வாரங்கள் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறது. இதைவிட பெரிய மாற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நம்முடைய அறிவை மாத்திரம் நாம் வளர்த்து கொண்டே இருந்தால் பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? ஆமா, இதை நீங்க மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, உங்க பேர பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, இல்லையா? ஆமா, இன்னும் நம்ம அதுல நிலைத்திருப்போம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா. ஓ, உம்முடைய குமாரன் மூலமாக ஓ யுத்தத்தை நீர் முடித்து விட்டதற்காக நன்றி 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 ஆண்டவர். இனி நாங்கள் பிரயாசப்பட்டு கடினமாக உழைத்து உம்மை திருப்திப்படுத்த வேண்டியதில்லை. உம்முடைய குமாரன் மூலமாக நீர் திருப்தியாக இருக்கிறீர். ஏனென்றால் நீர் எங்கள் மேலும் வைத்திருக்கிற அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு. அந்த அன்பு எங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி ஆண்டவரே. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் ஆர் லவ்விங் டேடி. எங்களை நீர் முற்றிலுமாக தகுதிப்படுத்தி நாங்கள் தகுதி அடைய இனி நாங்கள் போராட வேண்டியது இல்லை என்கிற இந்த சத்தியத்தை ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆழமாக நீர் கொண்டு செல்லுவீரா. உம்முடைய அன்பு நிபந்தனையற்றது என்பதை நாங்கள் அசைவில்லாமல் இதை விசுவாசிக்க உறுதியா இருக்க ஆவியானவர் எங்களுக்கு வேண்டிய கிருபையை தருவீராக ஆண்டவர். நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை பிராக்டிஸ் பண்ண உதவி செய்யுங்க. எங்களுக்கு 7வது பாடத்தை சப்ஜெக்டை நீர் துவங்க போகிறேன். நாங்கள் ஏற்கனவே எழுதியிருக்கிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்கிற இந்த சத்தியத்தை ஆவியானவர் எங்களுக்கு கற்று தருவீராக. நாங்கள் இதற்காக கிரமமாக ஹோம்ஒர்க் பண்ண ஒவ்வொருடைய இருதயத்தில் ஒரு தீராத பசியை நீர் உண்டாக்குவீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.